அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம இங்கிலீஷ் அட்டன் சீனியர் பிப்ரவரி 2023 எக்ஸாமுக்காக நடத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் லைவ் இதுதான். ஃபர்ஸ்ட் லைவ். இந்த லைவ்ல பாத்தீங்கன்னா 1981 இருந்து 1990க்குள்ள இருக்கக்கூடிய சில பேசேஜ் நான் டிக்டேஷன் போடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்றேன். நீங்க ஸ்பீடு நோட் வச்சிருக்கணும், ஷார்ப்பனர் வச்சிருக்கணும், பென்சில் வச்சிருக்கணும். புரியுதுங்களா? டேபிள்ல நீங்க உட்காந்துருக்கணும். டேபிள்ல வச்சுதான் நீங்க எழுதணும். அதாவது சேர்ல உட்காந்து டேபிள்ல வச்சு எழுதணும். புரியுதுங்களா? மடியில வச்சு எழுதாதீங்க, கீழே வச்சு எழுதாதீங்க, டேபிள்ல வச்சு எழுத பழகுங்க. ஆல்ரெடி நேத்தே நான் என்ன இன்ஃபார்ம் பண்ணேன், நோட் இருக்கணும், ஸ்பீடு நோட் இருக்கணும், பென்சில் இருக்கணும், ஷார்ப்பனர் இருக்கணும்ன்றத இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்ப எல்லாம் ரெடியா வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். 1981 இருந்து 1990க்குள்ள இருக்கக்கூடிய பேசேஜஸ் நான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில பேசேஜ் நான் டிக்டேஷன் போடுவேன். உங்களை நான் வாசிக்க சொல்லுவேன். பேர் கூப்பிட்டு நான் வாசிக்க சொல்லுவேன். தப்பா வாசிச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் லைவ். இன்னும் எக்ஸாம் கிட்டத்தட்ட ஓவராலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ கரெக்டா நீங்க ரெகுலரா தொடர்ச்சியா நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். ரெகுலரா இன்னும் எதுவுமே தொடங்கல அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 hours 10 hours இப்ப இருந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா பாஸ் பண்ணலாம். பட் ஓரளவுக்கு பாதி பாதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 hours ஆவது மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். 4 to 5 hours நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீங்க பாஸ் பண்ண முடியும். 1 hour 2 hour ப்ராக்டிஸ் பண்ணா பாஸ் பண்றதெல்லாம் கஷ்டம். அதே மாதிரி நான் சொன்ன மெத்தட் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு பெரிய வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருப்பேன். ஷார்ட்ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ற மெத்தடு. ஸோ அதன்படி நீங்க லைன் பை லைன் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இப்ப யாரு டவுட் கேட்க வேணாம். டவுட் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க குரூப்ல கேட்கலாம், அல்லது பர்சனலா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க டவுட் ஏதாவது கேட்கறதா இருந்தா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்ல குரூப்ல மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இங்க நீங்க டவுட் கேட்டீங்கன்னா ஃபுல்லா இந்த செஷன் ஃபுல்லா லாக் ஆயிரும், நம்ம டவுட் செஷனா மாறிடும். ஓகேங்களா? அதனால சொல்றதை கேட்டுக்கங்க. கேட்டுட்டு ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப்ல கேட்கலாம். மறுபடியும் சொல்றேன், 1981 இருந்து 1990க்குள்ள ஒரு சில பேசேஜ் போடுவேன், ஒரு ஜென்ரல் பேசேஜ் போடுவேன். ஜென்ரல் பேசேஜ்னா எக்ஸாம் பேசேஜ் இல்லாத பேசேஜ், ஒரு ஜென்ரல் பேசேஜ் நான் போட்டாதான் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இங்க மொத்தம் 2 குரூப் இருக்கீங்க. ஒரு குரூப் பாத்தீங்கன்னா ஒரு 50 நாளைக்கு மேல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ண குரூப். இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 weeks ஆகுது. ஒரு 2 குரூப் இருக்கீங்க. ஓகேங்களா? சிலர் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணீங்கல்ல, ஒரு 50 நாள் 55 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல சிலர் இல்ல பலர் ப்ராக்டிஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டீங்க. சரியா ப்ராக்டிஸ் பண்றதுல ஒரு சிலர் 2-4 படிக்க போயிட்டாங்க. இங்கிலீஷ் அட்டன் சீனியர் முக்கியம். ஸோ அதை பத்தி நான் சொல்லிடுறேன். நான் பலமுறை சொல்லிட்டேன். இப்ப நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல பொதுவா நான் போட்டிருந்தேன், குரூப் 4 லேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால இங்கிலீஷ் அட்டன் சீனியர் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், உறுதியா சொல்ல முடியாது. அதாவது எப்படி சொல்றது, நீங்க பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வந்துரும் அப்படின்ற அந்த கேரண்டி கொடுக்க முடியாது. பட் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நான் சொல்றேன். கேரண்டியா சொல்ல முடியாது. பட் ஓவராலா டிஎன்பிசியோட செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போது இங்கிலீஷ் அட்டன் சீனியர் இப்ப பிப்ரவரியில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதோட ரிசல்ட்டும் வந்துடும், அதோட ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டும் வந்துடும், ஒரிஜினல் சர்டிபிகேட்டே வந்துடும். அவ்வளவு லேட்டா தான் ஆகும். ஜூன் ஜூலைல தான் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். பிப்ரவரியில வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அதுல அதிகமா எதுக்கு வாய்ப்புனா ஜூன் மாசம் டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த முறை பாஸ் பண்ணாதான் அடுத்த முறை ஆகஸ்ட் 2024 வேலைக்கு ஆகும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா குரூப் 4 வந்துடும். பிப்ரவரி 2024 ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சான்ஸ். அதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்றத நான் எதிர்பார்க்கிறேன். அதை சொல்லிதான் நம்ம கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நடுவுல சிலர் என்ன பண்றீங்கன்னா குரூப் 4 வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. சப்போஸ் அப்படியே குரூப் 4 வரட்டும், வந்தாலும் அங்க போயிட்டு நமக்கு ஒரு கொஸ்டின்லயும் 5 கொஸ்டின்லயும் போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்மளால நல்ல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், டிஎன்பிசி நம்மளால அதிகமான கொஸ்டின்ஸ் போட முடியல, அதிகமா மார்க் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் ரைட்டிங் ஷார்ட்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். புரியுதுங்களா? அதாவது ஷார்ட் அண்ட் சீனியர் பாஸ் பண்ற அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதனாலதான் ஷார்ட் அண்ட் சீனியர் தயவு முறை மியூட் பண்ணிக்கங்க. நடுவுல வந்தவங்க அவங்களோட போன்ல
இந்த ஜூம் ஆப்ல லெஃப்ட் சைடு கீழே ஒரு கார்னர்ல இருக்கும், அதை மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அதனால சொல்றேன். நல்லா கவனிங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இருந்தே சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா நீங்க வந்து ஜூனியர் எஃப்எம்லயோ இந்த டைப்பிஸ்ட்லயோ நீங்க போகும்போது மேபி ஒரு கொஸ்டின்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின்குள்ள நீங்க அந்த ஜாபை வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கொஸ்டின்லயோ 10 கொஸ்டின்லயும் ஜாப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, போயிடும். கன்ஃபார்மா போகும்னு சொல்ல அந்த அது வாய்ப்புகள் அதுக்கு அதிகம், அதனால சொல்றேன். அதனால இங்கிலீஷ் ஷார்ட் சீனியர் மட்டும் தான் இருக்கு. இது எப்படியாவது முடிச்சிடணும். சில பேர் 2 அட்டெம்ப்ட், சில பேர் 3 அட்டெம்ப்ட் பண்ணிருப்பீங்க, சில பேர் 4 அட்டெம்ப்ட் பண்றீங்க, சில பேர் 3 வருஷமா பாஸ் பண்ணாம இருக்கீங்க. மேபி உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமா இருக்கலாம், என்ன வேணாலும் காரணமா இருக்கலாம். ஆனா இந்த முறை எந்த காரணத்தையும் எடுத்துட்டு வராதீங்க. தயவு செஞ்சு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் முடிங்க. குரூப் 4 எக்ஸாம் தள்ளி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னது போல ஒருவேளை குரூப் 4 எக்ஸாம் முன்னாடியே வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணி தரேன்றதை நான் அந்த உறுதியை நான் கொடுத்துருந்தேன். ஒருவேளை குரூப் 4 எக்ஸாம் பிப்ரவரிக்கு முன்னாடியே வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி தரதான் நான் சொல்லியிருந்தேன். பட் எக்ஸாம் தள்ளி போகுன்றதை தான் நானும் எதிர்பார்க்கிறேன். தள்ளி போகும் தான் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி அவங்களோட செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போது எக்ஸாம் வந்து ஜூன் ஜூலைல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நோட்டிபிகேஷனே ஜூன் மாசத்துக்கு மேலதான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா எதற்குமே தயாரா இருக்க. பட் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியருக்கு நீங்க இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியருக்கு தான் 100% நீங்க தயாரா இருக்கீங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் சொல்றேன், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ரொம்ப முக்கியம். நான் யூடியூப்லயே கடந்த ஒரு 1.5 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியம். நான் வந்து அதிகமா யூடியூப்ல இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா வீடியோஸ் போடுறது இல்ல. வீடியோஸ் போடாததுக்கு காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பேட்ச் ஒர்க் அதிகமா இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேட்ச் ஒர்க் இருக்கும், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர், ஸோ நிறைய பேட்ச் நம்ம வந்து பல முறை சொல்லிட்டு மியூட் பண்ணுங்கன்ட்டு கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுறது எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப நான் பேசுறத நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், சரியா புரியாம இருக்கும். ஏற்கனவே பலருக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கும், சரியா சிக்னல் வராம இருக்கும், சரியா வந்து நெட் வந்து டவர் கிடைக்காம இருக்கும், நெட் ஸ்பீடா இல்லாம இருக்கும். இதுல நீங்க வேற ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா மத்த எல்லாருக்கும் பாதிக்கும். அதனாலதான் இப்போதைக்கு மியூட் பண்ணிக்கோங்க. பின்னாடி வந்து நீங்க நான் மியூட் எடுத்துட சொல்றப்ப எடுத்துட்டுங்க. ஸோ மறுபடியும் ஒரு டைம் ஸ்பீடா சொல்லிடுறேன். இங்கிலீஷ் சீனியர் வந்து ரொம்ப முக்கியம். மறுபடியும் யாரும் டிஸ்டர்ப் பண்றீங்க? தயவு செஞ்சு எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க. ஒரு 2-3 பேர் மியூட் பண்ணாம இருக்கீங்க. நான் மியூட்ல போட்டாலும் நீங்க மியூட்டை எடுத்து விட்டுறீங்க. அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுறது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் பேசிடுவேன். நான் பேசுறத நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நான் பேசுறது கிளியரா மத்தவங்களுக்கு கேட்காம போகுது. அதனாலதான் மியூட் பண்ண சொல்றேன். பவித்ரா கலா தயவு செஞ்சு மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணாலும் மியூட்ல இருந்து எடுத்து விட்டுறீங்க. பவித்ரா கலான்னு இனிமே நான் பேர் சொல்லிதான் சொல்லி ஆகணும். வேற என்ன பண்றது? கேட்க மாட்டேங்கிறீங்களே. இனிமே யாராச்சும் மியூட் பண்ணாம இருந்தேன்னா பேர் சொல்லிதான் நான் சொல்லுவேன். கொஞ்ச நேரம் மியூட் பண்ணுங்க, அப்புறம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம் மியூட்டை. கொஞ்சம் ஸ்பீடா திரும்பியும் நான் ஸ்பீடா கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour போகும். 1989 இருந்து 1990க்குள்ள இருக்கக்கூடிய பேசேஜ் வந்து நான் வந்து டிக்டேஷன் போடுவேன். அதுக்குள்ள இருக்கக்கூடிய 2-3 பேசேஜ் நான் போடுவேன். ஒரு ஜென்ரல் பேசேஜ் போடுவேன். நான் வந்து உங்களை வாசிக்க சொல்லுவேன். பேர் கூப்பிட்டு நீங்க வாசிங்கன்னு சொல்லுவேன். அப்போ வந்து உங்க ஸ்ட்ரோக்கை பார்த்து வாசிக்கணும், யாரும் புக்கை பார்த்து வாசிச்சிடக்கூடாது. ஸோ இதுதான் இந்த செஷன்ல நடக்க போகுது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நவம்பர் மாசம் வரலன்றது எனக்கு சந்தோஷம் கிடையாது. அது வரலன்றதை நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதனால வரல, அதனால நான் சொல்லிட்டு நடந்துச்சுன்ற சந்தோஷம் அப்படிலாம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் ஏன் கொஞ்சம் கோவப்படுறேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க, செப்டம்பர் வரும்னாங்க, நவம்பர் வரும்னாங்க. ஆனா வரும்னு சொல்லிட்டு நிறைய வந்து பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் கோவமா பேசினது.
என்னன்னா அவங்கவுங்க பேட்ச் போட்டுக்கணும், டிஎன்பிசி குரூப் 4 பேட்ச் போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக செப்டம்பர் வரும், நவம்பர் வரும்னு சொன்னாங்க. பட் நம்ம வந்து அப்படி சொல்லி பேட்ச் யாரையும் சேர்க்கல. நம்ம சொன்னது என்னன்னா, நவம்பர் வராது இருந்தாலும் நீங்க கேட்குறீங்கன்றதுக்காக நான் வந்து குரூப் 4 பேட்ச் போடுறேன்னு சொல்லி தான் முன்கூட்டியே அதை எச்சரிச்சு தான் நான் வந்து பேட்ச் போட்டது. இப்பவும் நான் சொல்றேன், நவம்பர் வராது, டிசம்பர் வராது, ஜனவரி வராது, பிப்ரவரி வரலாம் அல்லது ஜூன் வரலாம். 2ல ஒரு ஆப்ஷன் தான். ஆல்ரெடி நேத்து நைட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க இந்த செஷன் முடிஞ்சு போய் அந்த வீடியோ பாருங்க. அதுலயும் குறிப்பா பிப்ரவரி வாய்ப்புகள் கம்மி தான். ஜூன் மாசம் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிஎன்பிசில 14 உறுப்பினர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 10 தான் இருக்காங்க. முக்கியமான தலைவர் பொறுப்புலயும் இல்ல. ஸோ அதெல்லாம் அவங்க ஃபில்அப் பண்ணணும். நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாம் வந்து குரூப் 4 வந்து ரொம்ப மிக முக்கியமான எக்ஸாம். அது 10,000க்கு மேல ஒரு 15,000 வேகன்சி வரக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ அதனால அதை பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. கொஞ்சம் லேட் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியரை முடிச்சிருங்க. புரியுங்களா? இதே நம்ம பேட்ச்ல நல்லா கவனிங்க. ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். புதுசா ஜாயின் பண்ணவங்கள விட்டுருங்க. போன பேட்ச்ல என்கிட்ட இருந்திருப்பீங்க. ஆகஸ்ட் 2023 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் எழுதுன நம்ம பேட்ச்ல இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர்ல இருந்திருப்பீங்க. அவங்க சிலர் ஃபெயில் ஆகி இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் நான் எச்சரிச்சேன். ஆகஸ்ட் 2023ஓட எக்ஸாம் முடிஞ்சு அதோட சர்டிபிகேட் வந்துரும், ரிசல்ட் வந்துரும், சர்டிபிகேட் வந்துரும்னு சொன்னேன். ஸோ ரிசல்ட் வந்துருச்சு, ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டும் வந்துருச்சு. மெயின் சர்டிபிகேட்டும் கண்டிப்பா வந்துரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. புரியுதுங்களா? ஸோ ப்ரொவிஷனல் வச்சே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மெயின் சர்டிபிகேட்டும் உங்களுக்கு வந்துரும். ஆகஸ்ட் 2023 என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சில வார்த்தைகள் பேசுறேன். நான் அவ்ளோ தூரம் எச்சரிச்சும், அதுல அந்த பேட்ச்ல 120 பேர் இருந்தீங்க. 20 பேர் தான் பாஸ் பண்ணீங்க. கடைசி வரைக்கும் இந்த லைவ் அட்டெண்ட் பண்ணது எத்தனை பேர்னா 25 பேர் தான் லைவ் அட்டெண்ட் பண்ணாங்க. 125 பேர்ல கடைசி லைவ் நடத்தும்போது எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 25 பேர் தான் அட்டெண்ட் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுறதுக்கு காரணம் உங்களோட நெட் ஸ்பீடு தான். இங்க நம்ம சைடு பிரச்சனை கிடையாது. வாய்ஸ் பிரேக் ஆகுது, சரியா வீடியோ தெரியல, ஆடியோ கிளியரா இல்ல, இதுக்கெல்லாம் உங்களோட நெட் ஸ்பீடும் உங்களோட நெட்வொர்க் உங்ககிட்ட சிக்னல் இல்லாததான் காரணமே தவிர நான் வந்து காரணம் இல்லை அப்படின்றத நான் பதிவு பண்றேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது 100 mbps நெட். 20 போன் வந்து நம்ம இதுல கனெக்ட் பண்ணலாம். அவ்வளவு ஸ்பீடா இருக்கு. நம்ம 20 போன் கனெக்ட் பண்ணா கூட ஸ்பீடு ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ இந்த சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களோட இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கும், உங்ககிட்ட ஸ்பீடு கம்மியா இருக்கும், அல்லது வந்து உங்களோட போன் வந்து அந்த இன்டர்நெட்டோட ஸ்பீடை வந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு போன் கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்த முறை இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ போன முறை வந்து 2023 ஆகஸ்ட்ல நான் அவ்வளோ தூரம் ஒவ்வொரு லைவ்லயும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு எல்லாரும் படிங்க. லைவ்ல இல்லாதவங்களுக்கும் நான் வந்து குரூப்ல மெசேஜ் பண்ணேன். ஒரு சில மோட்டிவேஷன் வீடியோவும் கொடுத்தேன். எவ்வளோ பண்ணியும் 120 பேர்ல 20 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. 100 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. அதுக்கான காரணம் லாஸ்ட் வரைக்கும் 25 பேர் தான் லைவ் அட்டன் பண்ணாங்க. 25 பேர் தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த ரிசல்ட் தான் அவங்களுக்கு வந்திருக்கு. 25 பேர் கிட்டத்தட்ட ஆவரேஜா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 20 பேர் பாஸ் பண்ணாங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலன்னா பாஸே பண்ண முடியாது. நான் ஓப்பனாவே சொல்றேன். அது ஓப்பன் சேலஞ்சாவே நான் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு பாஸே கிடையாது. நான் கோவமா தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு வருத்தம் இருக்கு. 80 பேர் இருக்கீங்க. லைவ்ல வந்து பாருங்க 26 பேர் தான் இருக்கீங்க. 25 பேர் கிட்ட தான் லைவ்ல இருக்கீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பிடிஎஃப் அனுப்புறதும் ஒரு நாளைக்கு 5. இப்ப இந்த லைவ்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புறது இல்ல. லைவ்ல இல்லாதவங்களும் அனுப்புறது இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து தப்பு. இப்படிலாம் இருந்தீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பா ஃபெயில் தான் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாசிட்டிவா பேசுவாங்க. நான் வந்து பாசிட்டிவா பேச வேண்டிய நேரத்துல மட்டும்தான் பாசிட்டிவா பேசுறேன். ஆனா இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபெயில் தான். அதை வந்து நான் ஓப்பனாவே சொல்றேன். டிஎன்பிசியா குரூப் 4 கன்ஃபியூஷனே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரே இதுதான் குரூப் 4 தான். சாரி, ஒரே இது இங்கிலீஷ் அட்டன் சீனியர் மட்டும்தான் உங்களுக்கு. இப்போதைக்கு இங்கிலீஷ் அட்டன் சீனியர் மட்டும்தான். இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு இனிமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வாய்ஸ் கேட்கலன்னா உங்க போன்ல ஏதோ ப்ராப்ளம். சில மெசேஜ் பண்ணிருக்கீங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் எல்லாம் கனெக்ட்ல இருக்காங்க. எல்லாத்துக்கும் வாய்ஸ் கேட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட இன்டர்நெட் ப்ராப்ளம். வாய்ஸ் சுத்தமா கேட்கலன்னா நீங்க சிலர் வந்து ஹெட்போன் போட்டிருந்தா வாய்ஸ் கேட்காது. ஹெட்போன் போட்டிருந்தா வாய்ஸ் கேட்காது. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேட்காம ஊம படமா தான் சிலருக்கு போயிட்டு இருக்கும். அதான் சொல்றேன்ல, உங்களோட போன் கிளியரா இருக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன் கிளியரா இருக்கணும். இதெல்லாம் கிளியரா இருந்தா மட்டும்தான் நான் பேசுறது கேட்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் பிப்ரவரி 2024 எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் உங்களுக்கு கேட்கவே கேட்காது. ஹெட்போன் போட்டிருந்தா சிலர் போனுக்கு கேட்காது. ஹெட்போன் மாட்டிருந்தீங்கன்னா கேட்காது.
ஒரு சிலருக்கு ஹெட்ஃபோன் மாட்டியிருந்தா கேட்கும், ஒரு சிலருக்கு ஹெட்ஃபோன் மாட்டியிருந்தா கேட்காது. உங்க ஃபோன் இன்டர்நெட் கனெக்ஷன் சரியா இருக்கணும். உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீடு கரெக்ட்டா இருக்கணும். டவர் ஃபுல்லா இருக்கணும். உங்களோட ஃபோன் வந்து இந்த நெட் ஸ்பீட எடுத்து குடுக்குற அளவுக்கு ஃபோன் கெப்பாசிட்டி இருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருந்தா மட்டும் தான் லைவ் வந்து சரியா அட்டெண்ட் பண்ண முடியும். இல்லன்னா நீங்க லைவ் வந்து வேஸ்ட் தான். நான் இத வந்து போன வாரத்துல இருந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். போன வாரமே நம்ம சொல்லியாச்சு. லைவ் வந்து அடுத்த வாரம் இருக்கும். அதுக்கான ஏற்பாட பண்ணிக்கங்கன்ட்டு. இப்படி ஏற்பாடு பண்ணாம இவ்வளோ அசால்ட்டா இருந்தா எப்படி? ஸோ அதான் நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? நீங்க ஒரு முறை உங்கள அப்பா, அம்மா ஃபோன்லயோ, இல்ல ஃபிரெண்ட்ஸ் ஃபோன்லயோ செக் பண்ணியிருக்கணும். ஒரு மீட் போயிட்டு, Zoom மீட்லயோ, Google மீட்லயோ போயிட்டு, எல்லாம் வாய்ஸ் கிளியரா இருக்கா? எல்லாம் கேக்குதா? அப்படின்னு செக் பண்ணியிருக்கணும். அப்படி செக் பண்ணியிருந்தா ஓகே. இல்ல செக் பண்ணாம கரெக்ட்டா இருந்தாலும் ஓகே. இப்ப செக் பண்ணாம இருந்துட்டு இங்க வந்து சரியில்லன்னா, அது உங்க மேல மிஸ்டேக்கு. கொஞ்சம் கடுமையா தான் பேசுவேன். ஏன் எனக்கு இங்கிலீஷ் அட்டென்ட் சீனியர் பேட்ச் மேல எனக்கு ரொம்ப கோவமா இருக்கேன் நானு. ஒழுங்கா பிராக்டிஸ் பண்றது இல்ல. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 5லிருந்து 10 பிடிஎஃப் தான் வருது. 80 பேர் இருக்கீங்க. அப்பன்னா 10 பேர் தான் பாஸ் பண்ண போறீங்களான்றது தான் என்னோட கேள்வி. சரியில்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். நேத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேட்ச்சோட லைவ் போச்சு. உங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்க எவ்வளவோ பெட்டரு. ஓப்பனாவே சொல்றேன். ஏன்னா, நெறைய பேர் ரெகுலரா வந்து டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க 200 பேத்துக்கு ஒரு 100 பேராவது அங்க வந்து பிரிப்பேர் பண்ணியிருக்காங்க. 80ல 40 கூட இங்க நம்மகிட்ட பிரிப்பேர் பண்ணல. இப்படி இருந்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப தப்பு. இப்படி பண்ணக்கூடாது. ஒண்ணு நீங்க டிஎன்பிஎஸ்சி போயிரணும். இல்லன்னா இங்கிலீஷ் அட்டெம்ப்ட் சீனியர் முடிக்கணும். 2ல 1 தான் நீங்க பண்ண முடியும். 2மே பண்றேன்னு இறங்குறீங்கன்னா சிரமமா ஆயிரும். நீங்க குரூப் 4க்கு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஒதுக்கலாம். அதுக்கு மேல குரூப் 4க்கு டைம் ஒதுக்குனீங்கன்னா வேஸ்ட் தான். நீங்க இங்கிலீஷ் அட்டெம்ப்ட் சீனியருக்கு தான் ஒரு நாளைக்கு 7 ஹவர்ஸ் ஆவது ஒதுக்கணும். இப்படி முடியாதவங்க 5 ஹவர்ஸ் ஆவது இங்கிலீஷ் அட்டெம்ப்ட் சீனியருக்கு ஒதுக்கணும். நீங்க அசால்ட்டாலாம் இருந்தாலும் இங்கிலீஷ் அட்டெம்ப்ட் சீனியர் வராது. அவ்வளோ ஈஸி கிடையாது. தமிழ் ஷார்ட் ஜூனியர் ஈஸி, தமிழ் ஷார்ட் சீனியர் ஈஸி, இங்கிலீஷ் ஷார்ட் ஜூனியர் ஈஸி, இங்கிலீஷ் ஷார்ட் இன்டர்மீடியட்டும் ஈஸி, இங்கிலீஷ் ஷார்ட் சீனியர் மட்டும்தான் கஷ்டம். நீங்க அதுக்கு இவ்வளோ அசால்ட்டா இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. குரூப் 4லயும் போக முடியாது. இங்கிலீஷ் ஷார்ட் சீனியரும் போயிடும். என்னோட ஒப்பீனியனை நான் சொல்றேன். உங்க ஸ்டேஜ்ல நான் இருந்தேன் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன். எனக்கு 2 அட்டெம்ப்ட் 5 அட்டெம்ப்ட் ஆயிருச்சு. 3 வருஷமா நான் இங்கிலீஷ் ஷார்ட் சீனியர் பாஸ் ஆகலைன்னா கூட நான் என்ன பண்ணுவேன், இந்த 2 மாசம் வெறித்தனமா உட்காந்து எழுதி இங்கிலீஷ் ஷார்ட் சீனியர் பாஸ் பண்ணி அந்த புக்கை ஓரமா வச்சிருவேன். இதான் நான் பண்ணுவேன். குரூப் 4 எப்போ வேணாலும் வரட்டும். 10 வருஷம் கழிச்சு கூட வரட்டும். ஒரு பேச்சுக்காக சொல்றேன். குரூப் 4 பத்தி யோசிக்கவே மாட்டேன். நான் இதை என்னையுமே நான் எக்ஸாம்பிள சொல்றேன். நான் இதே ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். ஒரு லோயர் ஒரு ஹையர் முடிச்சுட்டு இந்த ஸ்டேஜ்ல தான் நான் இருந்தேன். அப்ப வந்து கரெக்டா குரூப் 4 வர ஸ்டேஜ்ல இருந்துச்சு. இங்கிலீஷ் அட்டெம்ப்ட் சீனியரும் எக்ஸாம் எழுதி ஆகணும். இப்ப நான் என்ன பண்ண முடியும் நான் அந்த டைம்ல? நான் ஒண்ணுமே பண்ணல. இங்கிலீஷ் அட்டெம்ப்ட் சீனியர் தான் படிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு குரூப் 4 வந்துருச்சு. குரூப் 4 வந்ததுக்கு அப்புறம் தான் நான் குரூப் 4க்குள்ள போனேன். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த கால் ஃபேரை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து இங்கிலீஷ் அட்டெம்ப்ட் சீனியர் தான் படிச்சேன். கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க முடிவை மாத்தலாம். அது தப்பு இல்ல. கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க கன்ஃபியூஸ் ஆகி முடிவை மாத்தக்கூடாது. இங்கிலீஷ் அட்டன் சீனியர்ல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். அந்த ஒரு இதுதான் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா இங்கிலீஷ் அட்டன் சீனியரா தான் இருக்கும். நான் இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு காரணம் நெறைய பேர் வந்து என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம இருக்கீங்க. சில பேர் தவறான முடிவு எடுக்கிறீங்க. அதனால தான் திருப்பி திருப்பி இத பத்தி பேசிட்டு இருக்கேன். யூடியூப்லயும் பேசிட்டு இருக்கேன். நான் எத்தனை தடவை யூடியூப்ல வீடியோ போட்டாலும் சரி, திருப்பி திருப்பி என்ன கேட்கறாங்க? நான் பேசுறது ஆவலா கேட்கறாங்க. ஆனா முடிவு எடுக்காம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. பேசுறாங்க, சரி கேட்கறாங்க. அந்த நேரத்துக்கு அப்படியே ஃபயர் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம திருப்பி இருக்கீங்க. திருப்பி ஒரு வீடியோ போடும்போது அந்த இடத்துல ஃபயர் ஆகுறீங்க. பட் முடிவு எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் சரி, இல்ல வெளியில இருக்கக்கூடிய யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்காம இருந்தா முன்னேற்றமே இல்ல. தயவு செஞ்சு முடிவு எடுங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. என்னோட ஒப்பீனியன் மறுபடியும் சொல்றேன். இங்கிலீஷ் அட்டெண்ட் சீனியரை கம்ப்ளீட் பண்ணுங்க. எக்ஸாம் குரூப் 4 வருதா வரலையா அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. இங்கிலீஷ் அட்டெண்ட் சீனியரை முடிங்க. அதுக்கப்புறம் குரூப் 4 பார்த்துக்கலாம். இந்த ஒரு இதுதான் உங்களுக்கு டஃப். இதை முடிச்சு தூக்கி போட்டீங்கன்னா டிஎன்பிசியில ரொம்ப ஈஸியா வேலை வாங்கிடலாம். நீங்க ஒரு லோயர் ஒரு கையா இருக்கலாம். வாய்ப்பு இல்லைன்றதை ஆல்ரெடி பலமுறை நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் ஏன் பிராக்டிஸ் பண்ணாம இருக்கீங்கன்னு புரியல எனக்கு. தயவு செஞ்சு சொல்றேன். பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க. ஒரு 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 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
ம். எல்லாரும் ரெடியா இருங்க. நான் எந்த பேசேஜ் வேணாலும் போடுவேன். 1981 இருந்து 1990 வரைக்கும். நடுவுல யாராவது மீட்டிங் விட்டு வெளில போயிட்டு திருப்பி உள்ள வரீங்கன்னா யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாம் மியூட்ல இருக்கட்டும். நான் நான் எப்போ வந்து மியூட் ஆன் பண்ண சொல்றேனோ அப்போ நீங்க பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மியூட்ல இருக்கட்டும். அன்மியூட் பண்ண சொல்றப்ப மட்டும் அன்மியூட் பண்ணா போதும். எல்லாம் ரெடியா இருங்க. இருபத்தி 8 பேர் இருக்கீங்க. ஆல்ரெடி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன். ஆல்ரெடி நான் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்ப எல்லாம் ரெடியா இருங்க. நான் வந்து டிக்டேஷன் போட போறேன். நோட் வச்சுக்கோங்க, பென்சில் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு ஒரு சில வரிகள் சொல்லிட்டு நம்ம டிக்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணாதவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறவங்க, இது வரைக்கும் தொடவே இல்லை அப்படின்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இது வரைக்கும் இல்லை. ஆனா இனிமேலும் அப்படி இருந்தீங்கன்னா தான் பாதிப்பாகும். இன்னையில இருந்து அல்லது நாளையில இருந்து நீங்க சரியா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 60 நாள்ல கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் சுத்தமா பிராக்டிஸ் பண்ணாதவங்க ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 60 நாள் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 100% பாஸ் பண்ணலாம். வித் நம்ம மெத்தடில் வேற மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. 1000 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணவே முடியாது. ஸோ கடுமையா சொல்லிட்டேன். நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணல, அந்த கோவம் இருக்கு. அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்லணும், உண்மையான வார்த்தைகள் சொல்லணும்னா இதுக்கப்புறம் 60 நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் பாஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம சொன்ன மெத்தட்ல அந்த வீடியோவை கூட இன்னொரு டைம் போய் பார்த்துக்குங்க. அந்த மெத்தட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 100% நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். 60 நாள் நல்லா நீட்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பாஸ் பண்ணலாம். இது எந்த மாற்றமும் இல்ல. இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணலைன்னா கூட கவலையே கிடையாது. இன்னையில இருந்து அல்லது நாளையில இருந்து பிராக்டிஸ் பண்றீங்க 60 நாள். திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைக்க வேணாம். ஒரு 4 தடவை சொன்னால்தான் சிலருக்கு வந்து அந்த மைண்ட்ல நிக்கும். சிலருக்கு அப்பதான் வந்து மண்டையில ஏறி சரி ஓகே இனிமே 60 நாளாவது பிராக்டிஸ் பண்ணி பாஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு போவீங்க. ஸோ பிராக்டிஸ் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி இந்த 60 நாள் டெய்லி 8 மணி நேரம் லீவே போடாம சரியா பிராக்டிஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபார்ம் பாஸ் பண்ணலாம். எல்லாம் ரெடியா இருங்க டிக்டேஷனுக்கு. யாராச்சும் ஒருத்தர் வந்து சொல்லுங்க, கரெக்டா கேக்குதா பேசுறது அப்படின்றது. யாராச்சும் ஒருத்தர் சொல்லலாம். கேக்குது சார். தேங்க்யூ. எல்லாம் ரெடி.
இந்த இப்ப போடக்கூடிய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அடுத்த டைம் போடக்கூடிய ஸ்பீடு கொஞ்சம் வேகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் ரெடியா இருங்க. ரெடி. இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் சீனியர். நவம்பர் 1982. Start. Sir, I have great pleasure in addressing this conference of the managing directors of the industries and the leaders of labor unions in this country. I have no doubt that those who are managing the various industries are not only interested in making profits but also in the welfare of those working in their units and general public who are the consumers. Similarly, the leaders of labor unions are not only interested in the welfare of workers whom they represent but also in the proper working of the companies for the benefit of the people. I would like to share with you some of my views both in my capacity as a citizen of this great country and also as the minister of the government. In whatever capacity we may be working, it is natural that we work mainly for our personal welfare in the sense that we want to make our children happy. But there can be no doubt that we are basically interested in the progress of the nation and the welfare of the people because as responsible citizens we realize that only when the nation progress we can progress. We realize that only when the economic situation of the country is sound people can be happy. Therefore, it is necessary for us to keep this in mind. We should also remind our people in all walks of life of this aspect on every occasion. I would appeal to those connected with industries to see that there is no lockout of the factories. I would also appeal to the leaders of labor union to see that there is no strike in any unit with which they are connected. The reason is this: if a factory is closed for some period, there will not be production during that period and the company will not be earning anything. This will result in the public not getting their essential requirements. The management will be incurring losses and the workers and staff will lose their wages. Ultimately, the economy of the country will be affected to that extent. Therefore, I would request all those concerned to keep this in mind before they decide on a lockout or a strike. I do realize that there may be grievances on the part of workers in the matter of wages, bonus, working conditions, and other things. I will not say that all the demands of the workers are unreasonable. Most of them may be reasonable, but the workers should also take into consideration of the capacity of the company to meet their demands, however reasonable they may be. They have
to realize that the company has to incur expenditure by way of maintenance of the machines, marketing the products, and paying the taxes due to the government, in addition to paying the wages of workers. If the management is reasonable in meeting at least some of their demands, the labor must accept whatever the management is willing to do, consistent with the proper running of the unit, and wait for better times when they can press their other demands. On this occasion, I would also appeal to the management to see that, as far as possible, the demands of the workers are met, so that they can work with certain amount of contentment. The management on their part should realize that unless a worker is able to run his family without difficulty, he will not able to devote his full attention to his work in this factory. Hence, the management should take into consideration the cost of living from time to time and pay the workers suitably. Letter dated 2nd March 1980 from the manager Raj and Company, Vellore, to the manager, North Arcot District Cooperative Bank, Vellore. Dear Sir, we are enclosing our application for additional loan facilities for the company. The application is self-explanatory. We have tried to make it as complete as possible, giving you all the details that you may require for sanction of the loan. You will see from the application that the main purposes of seeking this additional loan is for the purchase of some latest machines which will improve the quality of our products. This will also reduce the cost of the product to some extent. We hope that after going through the application and the balance sheet, you will be convinced that we have done fairly well during the last year in the matter of production, and in the matter of sales, and in the matter of earning profits also. We hope that during the current year we will be able to earn increased profits, as we hope to get large number of orders from our clients. We are trying to get contracts not only from public sector undertakings but also from some leading public limited companies. For this purpose, we are deputing our representative to different parts of the country to contact the officers of the various organizations in person and secure orders. We shall be thankful if you can sanction the loan yearly. Yours faithfully. Stop. ஏழு 34. நான் ஆல்ரெடி சொன்னேன் 7.5 நிமிஷத்துல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. 7:34 போட்டிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்பீடு அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துல ஆரம்பிச்சிருவேன். அது 7 நிமிஷத்துல போடுவேன். ஓகேங்களா? ஸோ ரெடியா இருங்க. அடுத்த ஸ்பீடு இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நான் வாசிச்ச பேசேஜ்ல எந்த பேசேஜை வேணாலும் படிக்க சொல்லுவேன். இப்போ ஒன்று வாசிச்சிருக்கேன், அடுத்து ஒன்று வாசிப்பேன். எவ்வளோ பேசேஜ் வாசிச்சாலும் நான் எந்த பேசேஜ் வாசிக்க சொல்றேனோ அந்த பேசேஜை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து வாசிக்கணும். நான் பேர் கூப்பிடுவேன்.
நம்ம இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் குரூப்ல வந்து ஒருத்தவங்க வாய்ஸ் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க ஃபோன்ல இல்ல அவங்க தரப்புல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். நான் ஆல்ரெடி பலமுறை போன வாரத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து ஒரு 4, 5 பேர் அல்லது 10 பேர், 20 பேர் வந்து இது மாதிரி கேட்கல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அப்பயாவது முழிச்சிருக்கணும் நீங்க. அப்ப முழிச்சுக்காம இப்போ வந்து இது இது வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து கிளாஸ் நடக்கிற இடத்துல நம்ம வாய்ஸ் கேக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் போன வாரமே அதனால தான் தெளிவா சொன்னேன். இந்த மாதிரி பிரச்சனையில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5ல இருந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இப்ப. நேத்து லைவ்லயும் டிஎன்பிசி குரூப் 4 லைவ்லயும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சரியா கேட்கல. சரியா புரியாம இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நான் முன்னாடியே இப்பலாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறது 1 வீக் முன்னாடியே. 28 பேர் இருக்கீங்க லைவ்ல. லைவ் லைவ் அட்டெண்ட் பண்றது அதாவது லைவ் அட்டெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம். கண்டிப்பா லைவ் அட்டெண்ட் பண்ணும். டிஎன்பிசி குரூப் 4 பேட்சை விட அதுல லைவ் அட்டெண்ட் பண்றது அட்டெண்ட் பண்ணாது கூட பெரிய விஷயம் இல்ல. பட் இங்கிலீஷ் அட்டெண்ட் சீனியர் கண்டிப்பா லைவ் அட்டெண்ட் பண்ணும். பட் டிஎன்பிசி குரூப் 4 பேட்சா இருக்கட்டும் அல்லது இங்கிலீஷ் அட்டெண்ட் சீனியர் பேட்சா இருக்கட்டும், லைவ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி லைவ் அட்டெண்ட் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணாம விட்டுறக்கூடாது. லைவ் அட்டெண்ட் பண்ணிட்டு பிராக்டிஸும் பண்ணணும். 2ல எது முக்கியம்னா பிராக்டிஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் அட்டெண்ட் சீனியர் பொறுத்த வரைக்கும் லைவும் ரொம்ப முக்கியம். - 27 பேர் இருக்கோம். அடுத்த ஸ்பீடுக்கெல்லாம் ரெடியா இருங்க. எல்லாம் ரெடி. போன தடவை போட்ட ஸ்பீடை விட இந்த இந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். 7 நிமிஷத்துல முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நான் கரெக்டா அக்யூரேட்டா முடிக்க தான் ட்ரை பண்ணுவேன் இந்த முறை. ரெடியா இருங்க. ரெடி. இங்கிலீஷ் அட்டன் சீனியர் ஜூன் 1985. ஸ்டார்ட். Ladies and gentlemen, I have great pleasure in taking part in the seminar on unity and progress of the country. During the discussions that were held this morning, this subject was dealt with by men of experience in different walks of life. I am sure their views will be taken into consideration by those who are responsible for shaping the destiny of the country. I would like to share with you some of my thoughts in this matter. In the first place, when we talk of unity, some may wonder why this is talked about over and over again at a time when we are already united. It is natural for them to think like that. I also agree with them to some extent. But as one who took part in the freedom movement and who is interested in the unity and progress of this country, I request them to look at this matter from a long range point of view, because I have a feeling that there are some sections of the society here and there which are
trying to disrupt the unity of the country. After India became independent, popular governments are functioning both at the center and in the states, and they are doing their best to meet the requirements of the people and to raise their standards of living by implementing a number of schemes. In spite of this, due to the growing needs of the people, they expect more and more from the government. How this can be done is the question. Ministers at the center and in the states are elected by the people from time to time, and there is no doubt they are working for the progress of the country and the people, but on account of number of unforeseen circumstances, we have not been able to progress to the desired content. One of the reasons for this situation is when there are floods in some parts of the country and drought in some other parts, we see that large sums of money are spent by the government in order to give relief to those affected by natural calamities. In addition to this, a sizable sum of money has to be spent for the defense of the nation, without which freedom cannot be preserved. It is only after meeting these inevitable items of expenditure the revenues of the government have to be spent for other essential items. While doing so, it is very often seen that the available funds are not sufficient to meet the needs of the people, and there are grievances here and there. Taking into consideration these aspects, the government and the people have to work together to make the best use of the natural resources and increase the national wealth. For instance, in areas where there is irrigation facility, we must increase the production of food grains. In areas where there is scope for industrial development, suitable industries have to be started. It is only by such a determined effort the nation can progress. Another matter is that while we have to take advantage of the latest developments taking place in the advanced countries and adopt them, we have to see that in our country, where there is plenty of manpower and vast areas of land available for exploitation, we have to plan in such a matter as to provide work for all our citizens. My view is that in a developing country, we cannot allow anyone to remain idle without doing some useful work or other, because only a nation which is active can progress. Letter dated 10th April 1983 from Thiru M. Saradi, Advocate, Rajaji Salai, Madras, to Messrs. Selvam and Company, Broadway, Madras. Dear Sirs, under instructions from my client Thiru V. Ramasamy, residing at 4 Less Church Road, Madras, I am writing this letter to bring to your notice the following. You are in occupation of the premises owned by my client at 20 Broadway, Madras for the last 10 years. I have to point out that the period of lease has expired last year, and my client wrote to you a number of letters requesting you to vacate and give vacant position of the building, as the same is required by him for the expansion of his business. You have replied in your last letter that it would not be possible for you to vacate it immediately because it would be difficult to secure a suitable building in the same locality, and have requested for extension of time till the end of this year.
As far as my client is concerned, the premises is required by him immediately, as the building where he is at present running his business is required by its owner, and therefore he has no other alternative than to get back his premises from you and shift his business to that place. I am to request you to appreciate the position of my client and vacate the premises within 3 months. Thanking you. Yours faithfully. Stop. இந்த ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 6:50 ஓகேங்களா. ஒரு 10 செகண்ட் கம்மியா போட்டிருக்கேன். 6:50. நடுவுல பெரிய டிஸ்டர்பன்ஸுங்க. யாருங்க அந்த குழந்தை அழுவுறது? எத்தனை தடவைங்க சொல்றது? இப்ப வாசிக்கிற எனக்கும் டிஸ்டர்பன்ஸ், எழுதுறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ். நம்மளே வாரம் ஒரு தடவை தான் பிளான் பண்ணி நம்ம லைவ்க்கு வரோம். அங்க வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்றதுக்கு அட்டன் பண்ணாம பேசாம அமைதியா இருந்துக்கலாம். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. யார் இப்ப காணோம்? டிக்டேஷன் போடுறப்ப கரெக்ட்டா வந்து அழுவ விட்டாங்க குழந்தைய. இப்ப ஆள காணோம் பாருங்க. இதெல்லாம் தப்புங்க. நான் ரொம்ப கோவமா வரேங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படிலாம் பண்ணவே கூடாது. மத்த எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா இல்லையா? யாருங்க குழந்தைய வந்து அழுவ விட்டது, பாத்திரத்த உருட்டுனது? கரெக்ட்டா டிக்டேஷன் அப்போ குழந்தைய அழுவ விட்டு போயிட்டாங்க. இப்ப ஆள காணோம். இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு லைவ்லயும் போன போன தடவ பேட்ச்லயும் அப்படிதான் சொன்னேன். இப்ப இந்த தடவ பேட்ச்லயும் நான் போன வாரமே இன்ஃபார்ம் பண்ணேன். யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நேத்து கூட சொன்னேன். யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நல்லா குளிச்சுட்டு வந்து உட்காருங்க. எவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். கேட்கவே மாட்டேங்கிறீங்க. குழந்தைய அழ விட்டு போயிட்டாங்க. கடைசியில அந்த லெட்டர் போடும்போது எனக்கு டிஸ்டர்பன்ஸ், ஸ்டூடண்ட்ஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸ். பண்ணவே கூடாது. இப்ப ஆள காணாம பாருங்க. அது யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் இந்த வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். யாரு குழந்தைய அழுவ விட்டதுன்றது அங்க வந்துரும். வீடியோல வந்துரும். ரெக்கார்டிங் வரும். ரெக்கார்டிங் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. நேத்தே சொன்னேன், யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன். சத்தம் போடாம வந்துட்டு சத்தம் போடாம போயிரணும்ன்ட்டு. இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு நீங்க பேசாம அமைதியா நீங்க உள்ளேயே வராம இருக்கலாம். புரியுது, குழந்தைய பாத்துக்கிறீங்க, ஃபேமிலி கஷ்டம் எல்லாமே புரியுது. பட் இருந்தாலும் இது மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. வெயிட் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் இங்க இருந்து எல்லாத்தையும் மியூட் பண்ணலாம். நேத்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் இங்க மியூட் பண்ணிட்டேன். யா யா இப்ப நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவங்கள அன்மியூட் பண்ண சொல்றப்ப அவங்களுக்கு அன்மியூட் ஆகல. நானும் பல பல முறை ட்ரை பண்ணிட்டேன். கடைசி நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 4 பேர் மட்டும் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது 4 பேர் மட்டும் தான் ஆன்சர் பண்றாங்கன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அப்பதான் மெசேஜ்லாம் பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த மாரி, "சார் நீங்க மியூட் பண்ணிட்டீங்க. அன்மியூட் பண்ணாம விட்டுட்டீங்கன்ட்டு." நான் மறுபடியும் அன்மியூட் பண்ணேன். ஆனா சிலருக்கு தான் அன்மியூட் ஆயிருக்கு. சிலருக்கு அன்மியூட் ஆகல. அதனால 4 பேர் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. அதனால தான் இங்க நான் வந்து உங்க யாருக்கும் மியூட் பண்ணாம, உங்கள வந்து கண்ட்ரோல்ல எடுத்துக்க சொல்றது.
இல்ல வெயிட் பண்ணுங்க. நீங்க எழுதுன ஃபர்ஸ்ட் ஸ்பீட எடுத்துக்கங்க. இப்ப நான் பேர் கூப்பிடுவேன், வாசிக்கணும். தப்பா வாசிச்சா நான் திட்ட மாட்டேன். தப்பா வாசிச்சா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். யாரும் எதுவும் பயப்பட வேணாம். தப்பா வாசிச்சா தப்பு கிடையாது இப்போதைக்கு. 2 மாசம் இருக்கு. நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இடையில இடையில யாரையாவது டிஸ்டர்ப் பண்றாங்களா, அதுதான் அதுக்கு தான் எனக்கு கோவம் வந்துரும். இப்ப உங்களோட ஸ்ட்ரோக்க பாத்துக்குங்க. உங்களோட ஸ்ட்ரோக்க பார்த்து தயவு செஞ்சு வாசிங்க. புக்க பார்த்து வாசிச்சிடாதீங்க. ரம்யா இருக்கீங்களா? ரம்யா வந்து நீங்க மியூட்டை வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்பீடை வந்து நீங்க வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஸ்டாப் சொல்ற வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். ஓகேங்க சார். கேக்குதாங்க சார்? கேக்குது. நீங்க பேசுங்க. நீங்க சொல்றது கேக்குது. Sir, I have great pleasure in addressing this conference of the managing directors of the industries and the leaders of labor unions in this country. I have no doubt that ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்க ஃபுல் ஸ்டாப் வந்தா ஃபுல் ஸ்டாப் சொல்லுங்க. யாரா இருந்தாலும் ஃபுல் ஸ்டாப் வந்தா ஃபுல் ஸ்டாப் சொல்லுங்க. தவறா வாசிச்சா தப்பு இல்ல. இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க. ஃபுல் ஸ்டாப் கண்ட்ரிக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப். okay, sir. வாசிங்க. I have no doubt that these who are managing the various industries. I have no doubtல இருந்து மறுபடியும் வாசிங்க. I have no doubt that these who are those who are okay, sir. That those who are managing the various industries are not only interested in making profits but also in the welfare of those working in their units and general public who are the consumers. Similarly, the leaders of consumers அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப். ஓகேங்க சார். அடுத்து ஸ்வாதி சதீஷ்குமார்னு யூசர் நேம் போட்டிருக்கீங்க. இருக்கீங்களா? இருக்கேங்க சார். கேக்குதுங்களா? நீங்க பேசுறது கேக்குது. நீங்க அவங்க விட்டதுக்கு அப்புறம் நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. ஓகேங்க சார். Similarly, the leaders of labor unions are not only interested in the welfare of workers whom they represent but also in the proper working of the companies for the benefit of the people. I would like to share with you. பீப்புள்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்டாப்ங்க சார். ஃபுல் ஸ்டாப் வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்லயும் அரை மிஸ்டேக் போயிடும். வாசிங்க. Okay, sir. I would like to share with you some of my views, both in my capacity as a citizen of this great country and also as the minister of the government in whatever capacity. போதும். கவர்மெண்டோட ஒரு ஃபுல் ஸ்டாப் அதோட முடிச்சுக்கோங்க. ஓகேங்க சார். சண்முகம் இருக்கீங்களா? சண்முகம் எம் யூசர் நேம் ஜூம் ஆப்ல சண்முகம் எம்னு இருக்கு. ஓகே. ஜெயப்பிரியா இருக்கீங்களா? ஜெயப்பிரியா எஸ் இருக்கேங்க சார். நீங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் வாசிங்க. ஓகேங்க சார். In whatever capacity we may be working, it is natural that we work mainly for our personal welfare, in the sense that we want to make our children happy. But that can be ஹாப்பில ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. ஓகேங்க சார். எல்லாரும் வந்து அவங்க ஸ்ட்ரோக்க பாருங்க. யாரும் புக்க பார்க்காதீங்க. எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க போட்டிருக்க ஸ்ட்ரோக்க பார்த்து அவங்க வாசிக்க நீங்க ஸ்ட்ரோக் போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. அவங்க ஏதாவது தப்பா வாசிச்சா அந்த இடத்த நான் வந்து கரெக்ட் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க உங்களோட நோட்ல கரெக்டா ஸ்ட்ரோக் போட்டிருக்கீங்களா? அதை வந்து நீங்க கரெக்டா செக் பண்ணணும். வாசிங்க பட்ல இருந்து.
But there can be no doubt that we are basically interested in the progress of the nations and the welfare of the people, with us as responsible Because- citizens. Because us Mm, of the people க்கு அப்புறம் because us responsible. Okay, sir. வாசிங்க. As a responsible citizen, we Citizens, realize citizens லாஸ்ட்ல எஸ் வருது, ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. citizens, we realize that sir, இன்னும் எழுதியிருக்கேன் sir. Only when Only when the nation progress, we can progress. We realize that only. போதுருங்க. ப்ராக்ரஸோட ஒரு ஃபுல் ஸ்டாப். Okay. ஃபுல் ஸ்டாப் எல்லாருமே கரெக்டா வந்து சொல்லணும். Okay. மேபி போடாம இருந்திருப்பீங்க, எல்லாருக்கும் சொல்றேன். மேபி போடாம இருந்திருப்பீங்க, இனிமே வந்து அதை ஃபுல் ஸ்டாப் வந்து கத்துக்குங்க. ஃபுல் ஸ்டாப் எப்படி வைக்கிறதுன்றது நீங்க ஸ்டார்டிங்ல வந்து எப்படி லேர்ன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பேசேஜும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீங்க பேசேஜ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போதே அதுல இருக்கக்கூடிய நல்லா கவனிங்க, நீங்க பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுலையும் ஸ்பெல்லிங் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். எங்க கேபிட்டல் வருது, எங்க கமா வருது, கமாவுக்கு மிஸ்டேக் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. கமா வருது, எங்க எப்படி வந்து பேராகிராஃப் வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க, ஸோ எங்க கேபிட்டல் வருது, எங்க ஃபுல் ஸ்டாப் வருது, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனே எழுத ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க பேசேஜை கம்ப்ளீட்டா நீங்க ஸ்பெல்லிங்ல இருந்து, கேபிட்டல் லெட்டர்ல இருந்து, கமால இருந்து, ஃபுல் ஸ்டாப்ல இருந்து எல்லாமே கண்ணில் ஒரு தடவை, பேராகிராஃப் செப்பரேஷன்ல இருந்து எல்லாமே ஒரு தடவை கண்ணில் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதுக்கப்புறம் தான் கடைசியா தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதக்கூடிய அந்த பேசேஜை ஒரு முறை ஸ்ட்ரோக் போட்டு அப்புறம் டிரான்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு நீங்க இதே மாதிரி ஒரு 50-60 பேசேஜ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் எங்க கேபிட்டல் வருது, எங்க ஃபுல் ஸ்டாப் வருதுன்றது. அது உங்களை அறியாம உங்களுக்கே வந்துடும். இப்ப அடுத்தது சுவேதா இருக்கீங்களா? இருக்கேங்க சார். நீங்க அவங்க விட்டதுல இருந்து வாசிங்க. we realize அதுல இருந்து வாசிக்கணும். Okay. We realize that only when the economic situation of the country is sound, people can be happy. Full stop. Therefore, it is necessary for us to keep this in mind. Full stop. We should also remind our people in all walks of life of this aspect of every on every occasion. I would appeal. போதும். அக்கேஷனோட ஒரு ஃபுல் ஸ்டாப் போதும். Okay. ஜோதி இருக்கீங்களா? ஜோதின்றவங்க வாசிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஜோதின்றவங்க பேசுறது கேட்கல. பானு அபின்னு போட்டிருக்கீங்க, யூசர் நேம் இருக்கீங்களா? இருக்கேன் சார். நீங்க வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க சார். I would appeal to those connected with industries to see that there is no lockout of the factories. Full stop. I would also appeal to the leaders of அந்த இடத்துல ஏதோ ஸ்ட்ரோக் போட்டிருக்கேன் சார், ஆனால் தெரியல. லேபர் யூனியன்ஸ் to see that there is no strike in any
unit with which they are connected. Full stop. போதுருங்க போதும். ரஞ்சனி ஏஆர் இருக்கீங்களா? கொஞ்சம் சத்தமா வாசிங்க. நீங்க வாசிக்கலாம். கொஞ்சம் சத்தமா, சுத்தமா கேட்கல. பேசுங்க, வாசிங்க. இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்க பேசுறது ரொம்ப ஏதோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. பேசுங்க. the reason is this, அதுல இருந்து வாசிங்க. வாசிங்க வாசிங்க. ரஞ்சனி வாசிங்க. இப்ப கேக்குதா சார்? கேக்குது. இப்பதான் சரியா கேக்குது. வாசிங்க. The reason is this: if a factory அந்த is திஸ்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் if a. The reason is this: full stop. If a factory is closed for some period, full stop sir. இல்ல ஃபுல் ஸ்டாப் இல்ல, அந்த இடத்துல கமா தான் போட்டிருக்காங்க. வாசிங்க. Period. There will not be production sir. ப்ரொடக்ஷன் தான். During that period, and the company will not be earning anything. Full stop. This will result in the public not getting their essential requirements. Full stop sir. அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் போடல. வாசிங்க. the management will be incurring losses, and the workers and staff will lose their wages ultimately. போதும். பேஜஸோட ஃபுல் ஸ்டாப் போதும். அடுத்து பரமேஸ்வரி இருக்கீங்களா? சார் இருக்கேன் சார். வாசிங்க. அல்டிமேட்லி. கேக்குது. வாசிங்க. The economy of the country will affected to that extent. Therefore, இருங்க மெதுவா பொறுமையா வாசிங்க. will be affected to that extent. Therefore, I would like. Okay, sir. Okay, stop. Therefore, I would like to request to those concerned. வெயிட் பண்ணுங்க. மெதுவா பொறுமையா வாசிங்க. ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. therefore I would like வரல. I would request. Okay, sir. I would request to those all those. I would request all those concerned to keep this in mind before the capacity. Before they decide on a lockout, on a strike. I hope realize that ஸ்ட்ரைக்கோட ஒரு ஃபுல் ஸ்டாப். ஸ்ட்ரைக்கோட ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் I do realize that there may be grievances on the part of the workers of workers. The வரல. part of workers of wages, bonus, working. இருங்க. part of workers in the matter of wages. பரவாயில்ல. நோட் பண்ணிக்கங்க. part of workers in the matter of wages, bonus, working conditions, and in addition. இருங்க. and other things. Okay, sir. And other things. போதும். அந்த இடத்தோட ஃபுல் ஸ்டாப் போதும். சூர்யா மனோகர் இருக்கீங்களா? யூசர் நேம் வந்து சூர்யா மனோகர்னு போட்டிருக்கீங்க. இருக்கேன் சார். வாசிங்க. And other things I realize. I will not say that. Sorry, I will not say that it means of the workers or. இருங்க. I will not say that all the demands of the workers. All the demands of the workers are unreasonable. Most of them may be unreasonable. full stop. அதுக்கப்புறம் mostல இருந்து வாசிங்க. Unreasonable. full stop. Most of them
may be reasonable, but the workers should அந்த also. ரீசனபிள்ல ஒரு ஃபுல் ஸ்டாப், அதுக்கப்புறம் பட். Okay, sir. But the workers should also take into consideration by the capacity of இல்ல இல்ல the country. Consideration the capacity of the capacity of the country. company to meet their demands further reasonable. further இருங்க வெயிட் பண்ணுங்க, பொறுமை, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. டிமாண்ட்ஸ், அதுக்கப்புறம் however. Okay sir. However reasonable they may be. போதும் have to realize that. போதும். Okay sir. they may be அதோட ஃபுல் ஸ்டாப் போதும். They பிரியா, may be. Okay sir. ரேவா பிரியான்னு போட்டிருக்கீங்க யூசர் நேம். எஸ் சார், இருக்கேன் சார். வாசிங்க, கேக்குது, வாசிங்க. They have to realize that the company has to incur expenditure by way of maintenance of the machines, marketing the products, and paying the taxes due to the government, in addition to paying the wages of workers. Full stop. If the management is reasonable in meeting at least some of their demands, the labor must accept whatever the management is willing to do, consistent with the proper running of the unit, and wait for better times when they can press their other demands. Full stop. போதும். பிரியா தியான் போட்டிருக்கீங்க யூசர் நேம், இருக்கீங்களா? இருக்கேன் சார். வாசிங்க. On this case, வாசிங்க. On this case, I would like to appeal to the. I would also appeal to the management to should sir see that as far as possible னு போட்டுருக்கேன் சார். கரெக்ட் தான், வாசிங்க. As far as possible the demand of the workers are so are met, அதுக்கப்புறம் so are met so that they work can work so that they can work with certain contentment amount of contentment. Full stop. Contentment. Full stop. The management on their part should is able to realize that unless a worker is able to பரவாயில்ல விட்டா run is அப்படின்னு தான் சார் போட்டிருக்கேன். seeking இருங்க, பரவாயில்ல விடுங்க, இருங்க. a worker is able to run இதெல்லாம் போட்டிருக்கீங்களா? ரன் எல்லாம் போட்டிருக்கேன் சார். run is னு போட்டிருக்கேன் சார். இருங்க, பரவாயில்ல வெயிட் பண்ணுங்க. unless a worker is able to run, அதுக்கப்புறம் வாசிங்க. run his family without difficulty. He will not be difficulty. He will not be sir. He will not able to devote his full attention to this factory. போதுங்க. to his work in the factory, அதோட full stop போதுங்க. சவுண்ட் எல்லாம் இருக்கீங்களா?
சகுந்தலா நீங்க வாசிக்கலாம். யூசர் நேம் சகுந்தலான்னு போட்டிருக்கீங்க. பவித்ரா இருக்கீங்களா? பவித்ர கலா. பவித்ர கலா நீங்க வந்து வாசிக்கலாம். நீங்க வாசிக்கிறது கேட்கல. நீங்க என்ன வாசிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. பவித்ர கலான்றவங்க வாசிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. எனக்கு சுத்தமா கேட்கல. வினோன்னு போட்டிருக்கீங்க. இருக்கீங்களா? யூசர் நேம் வினோன்னு போட்டிருக்கீங்க. வினோன்னு போட்டிருக்கீங்க. யூசர் நேம் தமிழ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இருக்கீங்களா? யூசர் நேம் தமிழ். யூசர் நேம் முருகேஸ்வரி. இருக்கீங்களா? யூசர் நேம் முருகேஸ்வரி. இருக்கீங்களா? சார். வாசிங்க நீங்க. முருகேஸ்வரி இருந்தீங்கன்னா வாசிக்கலாம். Okay, sir. Hence, the management should take into consideration the cost of living from time to time and pay the workers suitable. Letter dated. Suitably full stop அதெல்லாம் சொல்லுங்க. Okay, sir. Suitably. Full stop. Letter dated 2nd March 1980 from the manager Raj and the company Velur to the manager North Arcot District Cooperative Bank Velur. Dear sirs, we are enclosing our application for additional loan facilities for the company. The application is self-explanatory. போதுங்க. தாமிரபரணி. யூசர் நேம் தாமிரபரணின்னு போட்டிருக்கீங்க. இருக்கீங்களா? இருக்கேங்க சார். வாசிங்க. We have tried to make it as complete as possible, giving you all the demands, all the details that you may require for sanction of the loan. Full stop. You will see from the application that the main purposes of seeking this loan additional loan is for the purchases of the latest machines which will purchase of some latest machines which will improve the quality of our products. Full stop. This will also போதும். செந்தமிழ் பிரியா. யூசர் நேம். இருக்கீங்களா? இருக்கேன் சார். படிக்கட்டா சார்? படிங்க. வாசிங்க. This will also reduce the companies of the product, sir. Cost of the product. Okay, sir. Cost of products to some extent. We have. இருங்க. எக்ஸ்டென்ட்டோட ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் we hope. சரிங்க சார். Full stop. We hope that after going through a application and the balance sheet. Through the application. Okay, sir. Going through the application and the balance sheet, you will be convenienced, sir. Convinced that we. Omission, sir. Sir, பரவாயில்ல. நோட் பண்ணிக்க. Okay, sir. Omission, sir. Convinced that we have done fairly well during the last year.
in the matter of production and in the matter of sales and in the matter of earning profits also we. போதும் ஆல்சோ அதோட ஃபுல் ஸ்டாப். தங்க பெருமாள் யூசர் நேம் இருக்கீங்களா? இருங்க சார். வாசிங்க. We hope that during the current year we will be able to earn increased profits. Increased profits as we hope to get large number of orders from our clients we are trying to get full stop போடுங்க பிரதர். full stop அதுக்கப்புறம் we are trying to get contracts not only from the public sector undertakings but also from some leading public companies, public limited companies. public limited போதுங்க. full stop போதுங்க. வெயிட் பண்ணுங்க. கோகிலா வாணி இருக்கீங்களா? இருக்கேன் சார். நீங்க வாசிங்க. For this purpose ல இருந்து வாசிங்க. For this purpose we are for this yes sir, for the current year we will be next production has. இருங்க, நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்க வாசிக்கிறது எங்கன்னே தெரியலையே, எங்கேயுமே இல்லையே. For this purpose அதுல இருந்து வாசிங்க. For this purpose full stop we are responsible to இருங்க. For this purpose we are deputing our representative போட்டிருக்கீங்களா? representative போட்டிருக்கீங்க சார். representative to different parts of the countries to conduct the இல்ல வெயிட் பண்ணுங்க பரவாயில்ல வெயிட் பண்ணுங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க. சுதா இருக்கீங்களா? சுதா நீங்க வாசிங்க. for this purpose ல இருந்து. For this purpose we are deputing representative to our representative to different parts of the country to contract the officers of the various organization in present section and secure orders. We wish to thankful if you can sanction. We shall be thankful. We shall be thankful if you can sanction a loan yearly. Sanction the loan. Sanction the loan yearly. Yours faithfully. Yours faithfully.
யாராவது இன்னும் வாசிக்காம இருக்கீங்களா ஒரு தடவை கூட? ஒரு 2-3 பேர் மிஸ் ஆகிட்டீங்க வாசிக்காம. யாராவது வாசிக்காம இருந்தா தெரியப்படுத்துங்க. சார் ஜோதி. ஜோதி நடுவுல கூப்பிட்டேன், இருக்கேன் வரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார் நீங்க 2வதா போட்ட பேசேஜ் ஜோதி இருக்கீங்களா? நீங்க 2வதா போட்ட பேசேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க. Sir, okay. Ladies and gentlemen, I have great pleasure in taking part in the seminar on unity and progress of the country. During the discussions that we are held this That morning, that were held. this morning, this subject was dealt with by men of experience in different walks of life. I am sure their views. Different walks of life அதுல ஒரு full stop வச்சுக்கோங்க. I am sure their views will be taken into consideration by those who are responsible for shaping the destiny of the country. Full stop. போதும் இருங்க. போதும். ஓகே. சகுந்தலா இருக்கீங்களா? இருக்கு சார். வாசிங்க. கேக்குதா சார்? வாசிங்க. I would like share with you some of I would like to அந்த இடத்துல 2 போடும். I would like to share with you some of my thoughts in this thoughts in this matter. Full stop. In the first place, when the take of unity, when we walk off unity some my one those take wonder. Some may wonder why this is take about talked about over and above at a when already இருங்க at a time when we are புரியல சார். united full stop போட்டிருக்கேன். இருங்க at a time when we are already united full stop. It is natural to போதும். வேற யாராவது வாசிக்காம இருக்கீங்களா? சார் தங்கமணிங்க சார். நீங்க அப்படியே வாசிக்க ஆரம்பிங்க. It is natural இருந்து. It is natural for them to think like that. I also agree with them to some extent. இருங்க think like thatக்கு அப்புறம் ஒரு full stop வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் I also agree with them to some extent, but as one who took part in பட்டுக்கு முன்னாடி full stop. Okay sir. But as one who took part in the freedom movement and which is interested in the unity and who is interested in the unity and the progress of this country. Full stop answer. அந்த இடத்துல full stop வரல. Okay sir. I request them to look at this matter from a long range point of view, because I have a feeling that there are some sections of the society which are trying to here and there which are trying to disrupt the unity of the country after India became independent. போதும். வேற யாராவது வாசிக்காம இருக்கீங்களா? இப்ப ஜெனரல் பேசேஜ் ஒன்னு போடுறேன். எல்லாம் ரெடியா இருங்க எழுதுறதுக்கு.
எல்லாம் ரெடியா இருங்க. ஜென்ரல் பேசேஜ் 7 நிமிஷத்துல போடுவேன். ரொம்ப ஃபாஸ்டா இருக்க மாதிரி இருக்கும். வார்த்தைகள்லாம் புதுசு புதுசா இருக்கும். பயந்துடாதீங்க. ஜென்ரல் பேசேஜ் ஓகேங்களா? வார்த்தைகள்லாம் புதுசு புதுசா இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வார்த்தையாவது புதுசா இருக்கும். நடுவுல பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் வரும். பயப்படாம எழுதுங்க. நமக்கு இன்னும் 60 நாள் கிட்ட டைம் இருக்கு. ஃபுல்லா நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்ப பயப்பட வேணாம். ஜென்ரல் பேசேஜ் போடுறதுக்கான ரீசன், நீங்க வந்து புதுசா டக்குன்னு ஏதாவது ஒரு புது பேசேஜ் போடும்போது நீங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்கன்றது உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு இந்த பேசேஜ் போட்டு நீங்க எழுதினோனே ஒரு பயம் வரணும். அந்த பயத்தை உண்டு பண்றதுக்காக தான் இப்ப இந்த பேசேஜ் போட போறேன். ஓப்பனாவே நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு பயம் வரணும். ஐய்யய்யோ! நம்ம ஒழுங்கா எழுதாம விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு பயம் வரணும். அதுக்காக தான் இப்ப இந்த பேசேஜ் போடுறேன். இந்த பயம் வந்து இந்த லைவ் முடிஞ்சதுல இருந்து ஒழுங்கா நீங்க 60 நாள் பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பயத்தை உண்டு பண்றதுக்காக இப்படி ஒரு பேசேஜ் போடுறேன். இந்த மாதிரி ஒரு பேசேஜ் வந்தா என்ன பண்ணுவீங்க? அதையும் நீங்க யோசிச்சுக்கணும். எல்லாம் ரெடியா இருங்க. ரெடி. ஜெனரல் பேசேஜ் இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் சீனியர். ஸ்டார்ட். Sir, I now rise to reply to the discussion that has taken place on the motion of thanks to the governor's address. I should at the outset say that much beyond our expectation, a large number of members have taken part in the discussion this year. I am sure that it has offered a good opportunity to the members to review the position as to what has happened in the last 4 or 5 months and perhaps during the last 2 or 3 years. Sir, a variety of subjects was touched upon and it looked as though they were having again a general discussion on the budget proposals. I wish the honorable members confined their remarks to what is said in the governor's address. Nevertheless, I am really glad that the members have taken much interest in the affairs of the state and have come forward to give their reviews. I have no quarrel with them. They have every right to say what they feel. But when it takes the form of mere criticism, not very constructive, then I am inclined to observe that they have their own motives. They are entitled to make election speeches and we are also entitled to reply in the same fashion. But that may not be quite appropriate in the present context. That is all what I wish to say about that respect of the matter. I took pains to furnish information about the various schemes included in the 5-year plan. I naturally expected the members to state whether they approved the proposals or wanted their abridgment or enlargement. But I am surely disappointed when they diffused their attention on the so-called food situation instead of reverting their attention on the important document placed before them. I am sorry to say that they have indulged in cheap criticism as it was always easy to state in all places that many people were dying. Somebody has once said that man is a complaining animal. I am more and more convinced of this fact. You may have your own disease, but it is not necessary that you should contaminate your neighbor with all your worries and woes. I want to tell you straight away that in spite of many difficulties of a kind which have not been confronted by any government, we have maintained law and order and have kept up proper standards of administration.
I want that members should take an optimistic view of things. I want them to carry the message of hope, of happiness, and confidence to the people, and they should not go about diffusing their depression and distress to the masses. The people at large are not worried about your personal disappointment and personal worries. All that you should do is to tell them in concrete and precise terms what you are doing to do for them. I have listened with great respect to all the speeches that have been made on the debate on the governor's address, but I am sorry to say that they did not give me a clear indication of what they are to say to the people. I want you to carry message of hope and optimism to the people. You must distribute joy to them and not distribute to them. I am an optimist and I share the optimism of the people. I know that the people are optimistic and they do appreciate that in spite of the very many difficulties, the government are doing something for them. It does not matter what kind of speeches are made here. I am sure that the country's outlook is quite bright and cheerful. So I think I need not attach much importance to the various unreasonable criticisms leveled against the government on the floor of the House. Sir, much time has been taken during the last 5 years for the discussion on the food situation. Anybody can speak of this subject without preparation and without any statistics and criticize the government for their omissions and commissions because it is the easiest subject on which they can freely state what they cannot otherwise do in the course of the discussion on other specific subjects. Let me point out to the House that it is not a matter which can be tackled overnight. The neglect of decades and countries is before us. If the food situation still continues to be bad, it is because it was so abnormal all these years. So we have to take quite a long time to improve the situation substantially. I think nobody will ever say that we have not done anything in this regard. Having regard to the magnitude of the problem, however much we may wish to achieve quick results, it will certainly take some time. I therefore request the members to appreciate all these difficulties and bear with us for some more time. Some honorable member remarked that the case of this government has not been effectively put forward before the government of India for effective implementation at right time. Stop. இந்த பேசேஜ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 7 நிமிஷம் பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஸ்பீடா இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். நிறைய புது புது வார்த்தைகள் இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். சில இடத்துல தெரிஞ்ச மாதிரி இருந்திருக்கும், சில இடத்துல தெரியாத மாதிரி இருக்கும். ரொம்ப எப்படி நீங்க வந்து எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்குங்க. பேசேஜ் டஃப் தான். பட் இந்த மாதிரி ஒரு டஃப்பான பேசேஜ் எக்ஸாம்ல வந்தா எப்படி இருக்கும்? டஃப்பா வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். டஃப்பா வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஒரு ஆவரேஜா வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இவ்வளவு டஃப்பா வராது. பட் இந்த மாதிரி ஒரு டஃப்பான பேசேஜை நீங்க அட்டன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் ஆச்சுன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியதுக்கு, இன்னும் லாங் டைம் எவ்வளோ நீங்க போக வேண்டியது இருக்கு. இந்த 60 நாள் பார்க்கறதுக்கு வேணா 60 நாளா இருக்கும். இந்த 60 நாள் நீங்க எவ்வளவோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்றத இந்த பேசேஜ் உங்களுக்கு கண்டிப்பா உணர்த்தியிருக்கோம். நான் போட்டது 7 நிமிஷத்துல தான் போட்டிருக்கேன். வார்த்தைகள் புதுசா இருந்திருக்கலாம், சில வார்த்தைகள் தெரிஞ்ச வார்த்தைகளா இருந்திருக்கலாம், வேகமா ஓடுன மாதிரி இருந்திருக்கலாம். பட் எங்கேயுமே நான் ஓடல. அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நான் படிக்க ஆரம்பிச்சேன். அது ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அங்கங்க கரெக்டா அந்த கோடு போட்டிருக்க இடத்துல 1/4 நிமிஷம், அடுத்த கோடு 1/2 நிமிஷம், அதுக்கு அடுத்த கோடு 3/4 நிமிஷம், அதுக்கு அடுத்த கோடு 1 நிமிஷம். ஸோ இந்த இதுல தான் நான் வாசிச்சேன். புரியுதுங்களா?
கண்டிப்பா உங்களுக்கு 7 நிமிஷம் பேசேஜ் இப்போ போட்டது ஒரு 6.5 நிமிஷத்துலயோ ஒரு 6.25 நிமிஷத்துலயோ முடிச்ச மாதிரி இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பேசேஜ் வந்து ரொம்ப 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 டஃப்பான பேசேஜ். ஆரம்பத்துல ஈஸியா இருக்க மாதிரி இருந்திருக்கும். போக போக அந்த டஃப்னஸ் அதிகரிச்சிருக்கும். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. 60 நாள் நீங்க சரியா கரெக்டா ஒரு நாளைக்கு 7 to 8 ஹவர்ஸ் உட்காந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னா பாஸ் பண்ணலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் பிராக்டிஸ் பண்ணா பாஸ் பண்றது மிக கடினம். ஒருவேளை 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாஸ் ஆகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ஒரு 50 நாள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டை பத்தி சொல்றேன். செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் இப்போ 2 வாரம் சரியா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல டெய்லி 7 to 8 ஹவர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். அல்லது இது வரைக்கும் 2 பேட்ச் ஸ்டூடெண்ட்டுமே இது வரைக்கும் சரியா ஒர்க் பண்ணலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து லாஸ்ட் வார்னிங். இது வந்து ஃபைனல் வார்னிங்னு நீங்க வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 1 வாரம் 2 வாரம் தள்ளி போச்சுன்னா அதுக்கப்புறம் பாஸ் பண்றது கேள்விக்குறி ஆயிரும். இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு அல்லது நாளைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா பாஸ் பண்ணலாம். நம்மளோட பேட்ச் ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்டோட ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணவே கூடாது. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் செகண்ட் பேட்சோட ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணலாம். நல்லா வார்த்தையை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் எந்த ஷெட்யூல் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. புரியுதுங்களா? செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா செகண்ட் பேட்ச் ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதுக்கு ரீசன் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. ஏன்னா செகண்ட் பேட்ச் ஷெட்யூல்ல நீங்க இப்பதான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணி 2 வாரம் தான் இருக்கும். இந்த செகண்ட் பேட்ச் ஷெட்யூல் வந்து ஒரு டஃப்பான ஷெட்யூல். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கான ஷெட்யூல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷெட்யூல். செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்டோட ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஏன்னா 50 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால நடுவில் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு தான் ஷெட்யூல் போட்டிருப்பேன். செகண்ட் பேட்ச்க்கு அப்படி போடல, நல்லா இழுத்து பிடிச்சி ஷெட்யூல் போட்டிருப்பேன். அதனால செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் ஒரு 50 நாள் அஜாக்கிரதையா இருந்துட்டீங்க. இனிமே ஜாக்கிரதையா இருங்க. இனிமே நீங்க பிராக்டிஸ் பண்ணியும் கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். இது ஃபைனல் வார்னிங். இப்ப அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் இப்படி நான் சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? இது ஃபைனல் வார்னிங். இந்த வாரத்துல நீங்க தொடங்கி நீங்க பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். ஆனா வேற எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் நீங்க பாஸ் பண்ணுவீங்களா ஃபெயில் ஆவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பேஜ் பை பேஜ் ஃபில்அப் பண்ற மெத்தடு டைம் இழுக்கும். அந்த டைம் இழுக்கிற அந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 100% பாஸ் பண்ணலாம். அசால்ட்டா இருக்காதீங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. புரியுதுங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். ஒரு நைட்டோ அல்லது நாளைக்கு காலையிலயோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றேன். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் இந்த இங்கிலீஷ் அட்டன் சீனியரோட முக்கியத்துவத்தை கண்டிப்பா தெரிஞ்சாகணும். நம்ம இதோட லைவ் செக்ஷனை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. லைவ் செஷன் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. எல்லாம் லீவ் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 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 தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.